நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரம் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 558வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாமத்திரயம்ன்ற ஒரு சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். அதாவது இதனடா புதுசாக ஆரம்பிக்கிறாருன்னு நினச்சிக்க வேண்டாம். இது பார்க்க போகிறோம். எப்படி இருந்தாலும் திரிபுரா ரகசியம் பார்க்க போகிறோம். அடுத்தது இதுக்குள்ளே இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கிருஷ்ணகுமார் கர்னூலில் ஃபோன் பண்ணான். சார், எனக்கு நாமத்திரயம் எனக்கு கவர் பண்ணவே இல்லையேன்னா. ரஷ்மி மாலான்ற இந்த ஞானப்பிரகாசம் புக்கில் இருக்குது. இந்த ரஷ்மி மாலா குருபதேசம் மூலமாக எடுத்துக்கணும். என் குரு சொல்லி கொடுத்துருக்கா அந்த காலத்தில். பட் நான் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணலை. ஏன்னா எல்லா மந்திரங்களும் வரும். ஸோ ஆஃபீஸ் போகிறதுனால டைம் கன்சியூமிங் ஆகிடும். நான் அது பண்ணாமல் இருந்தேன். அது இந்த ரஷ்மி மாலாவில் 10வது மந்திரம் அது. அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக. இதுதான் அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக. அது இந்த 3 இதுதான். இப்போ சந்தியாவந்தனம் பண்ணும்போது கூட சரி, இந்த தீர்த்தத்துக்கு பண்ணுறோம் இல்லையா, அச்சுதாய அனந்தாய கோவிந்தாய நமக இது பண்ணுமோன்னு வர சாஸ்திரி சொல்லிட்டு அப்புறம் கேசவ நாராயணன் அதெல்லாம் சொல்கிறோம். அதெல்லாம் இல்லை, இந்த 3 மட்டும்தான் நாமத்திரயம். இந்த 3 நாமங்கள் ஓம் கூட சொல்ல வேண்டாம். அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக. அப்புறம் பிடிஎஃப் கேட்கப்படுற எழுதுக்கு இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது இது ரஷ்மி மாலா மந்திரத்தில் 10வது மந்திரமாக வருது. அது இதுக்கு என்ன ப்ராக்டிக்கலாக எப்படி சொல்ல முடியும்? பிரம்மாச்சாரியாரே தன் உடலில் சரியாக வைத்தியோ நாராயண ஹரி தான் சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாருன்னா வைத்தியோ நாராயண ஹரி. வரதராஜ பெருமாள் சுற்றுவார். மார்கழி மாதத்துலலாம் பெரிய காஞ்சிபுரத்தில் சின்ன காஞ்சிபுரம் இது பண்ணுவார். வரதராஜ பெருமாள் கோவிலை சுற்றிட்டு வருவார். பிரகாரத்தை இந்த இது வெளி காம்பவுண்ட் சுவர், அதாவது கோவிலையே பிரதர்ஷனம் பண்ணுறது. பெரிய 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 பிரம்மாண்டமாக கோவிலாச்சு அது. நம்மளாம் ஒரு சைடு போகிறதே, நான் அத்தி போகிறத சேவிக்க போகும்போது அந்த ஒரு சைடே நடக்க முடியல என்னால். கால் ஆப்ரேஷன் கால், அது வேறு. இப்படி இருந்தாலும் பிரம்மாச்சாரியே கிட்டத்தட்ட 100 வயசு வந்துட்டார். அவர் தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நடந்திருக்காரு. ஒரு இந்தியாவில் முழுக்க நடந்துட்டு இருந்திருக்காருன்னா ஆச்சரியம் இல்லையா அது. ஸோ அவர் தான் சொல்கிறார், வைத்தியோ நாராயண ஹரின்னு தான் சொல்கிறார். ஸோ இந்த நாமத்திரயம் இட் இஸ் ரிலேட்டட் டு தட். எப்படின்னா, கிருஷ்ணகுமார் ஃபேமிலி விஜயவாடா இருக்கும்போது அவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் சுபத்ரான்னு ஒரு மாமி. அந்த மாமியோட சித்தி பொண்ணு ஒருத்தர். ஷி வாஸ் டிடெக்டட் த கேன்சர் பேஷண்ட். கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு. ஸோ அப்போ பரமாச்சி அவள் அடிக்கடி பரமாச்சாரியே விஜயவாடாவில் கேம்ப் போட்டிருக்காரு. நல்லா புரிஞ்சுங்க. காஞ்சி மகாபிரிவர் விஜயவாடாவில் கேம்பில் இருக்கார். அப்போ சொல்லி அவெல்லாம் அடலை மாதிரி ஆகிடுத்தேன். அப்போ அவர் சொன்னார்னா, ஒரு பெரிய ஸ்ரீவித்யா உபாசகரை ரெஃபர் பண்ணி அவரை போய் பாருங்கோ, அவர் வழி சொல்லுவான்னு இருக்கார். ஸோ அவரை போய் பார்த்தோடனே அவளை மனசுலேயே இந்த டெலிபதின்னு ஒன்று உண்டு. மல்லிகா ஸ்ரீனிவாசனோட எனக்கு கேட்பா, ராஜா உங்களுக்கு டெலிபதி தெரியுமான்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாமக்கூடாது தெரியும்னு. இல்லை 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 திங்கிங் அபவுட் மீ, ஐ வாஸ் டிஸ்டர்ப்டு அப்படின்வா. இதுக்கு சொல்கிறேன்னா, மனசில் நம்ம சாதாரண மனுஷா. அவளை மகான்கள் அவளுக்குள்ளே பேசிப்பாள். என்பது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பொண்ணாத்துக்கு போயிட்டு அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு இது பண்ணி வச்சுட்டு அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த இரவு முழுக்க அவாதிலே தங்கி இந்த நாமத்திரயம் இதுதான் ஜபமே. ஓம் அச்சுதாயனம், ஓம் கூட இல்லை இதில் வருது. அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தா நமக. அச்சுதாய நமக, அனந்தாய கோவிந்தா நமக. இந்த 3 சேர்ந்தால் ஒரு தடவை. அந்த மாதிரி பலாயிரம் தடவை சொல்லி அவளுக்கு இது பண்ணிவிட்டு புரோஷிச்சு அந்த தீர்த்தத்தை நெக்ஸ்ட் டே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாவ. ஹாஸ்பிட்டலில் போய் எல்லா டெஸ்டிங்லாம் எடுத்து பார்த்தா கேன்சர் இந்த சுவடே இல்லை, போயிடுது. ஒரு நைட்டில் போயிருக்கு. ஜஸ்ட் இமேஜின், கேன்சர் ஹஸ் பீன் டோட்டலி டிஸப்பியர்டு அந்த பேஷண்ட்டு. இது சொல்லியிருக்கு. இது நாமத்திரயம்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம். அது இது பெரிய கஷ்டப்பட்ட மந்திரமே ஒன்றுமே இல்லை. இது எங்கேருந்து வருதுன்னா, ரஷ்மி மாலானா என்ன கேட்க பாரு. ராஜராஜேஸ்வரி, லலிதா பரமேஸ்வரி, காமேஸ்வரி சென்டராக இருக்கா. அவளை சுற்றி அந்த கிரணங்கள் பாயிறது 360 டிகிரிஸில். ஸோ அது ரஷ்மி, அது அந்த கிரணம். அந்த கிரணத்தை வழியாக எல்லா மந்திரங்களும் அப்படி வருது. அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு மந்திரம் தான் என்ன பண்டாசுரம் சர்பாசுரம்லாம் போடுறான்.
யார் மேலே? அம்பாள் மேலே. அப்போ வந்து இந்த நாமத்திரய அஸ்திரம் தான் பிரயோகம் பண்ணுறான்னு வருது. ஸோ அதனால் வந்து எப்பேற்பட்ட வியாதிகளும் சரி, கேன்சர் இல்லை, எனி வியாதி, தீராதி வியாதி வரும்போது இந்த மந்திரத்தை இடைவிடாமல் நம்பிக்கையாக சொன்னால் அவளுக்கு க்யூர் ஆகிடு சொல்லியிருக்கு. இது வந்து பிரமாணம் வந்து திரிபுரா ரகசியம் தான், பின்னாடி பார்க்க போகிறோம் அந்த அதிகம். அதில் ஒன்றாவது ஒரு பாயிண்ட் வருது அது. ஆனால் வந்து இதை சொன்னால் தான் புரியும் அப்படின்ற வியூவர்ஸ்க்குன்று இது தனியாக எடுத்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த நாமத்திரையை சொல்லுங்க, எஸ்பெஷலி வைஷ்ணவாளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. இது வந்து நமக்கு வர வியாதிகள் வந்து சைவா, வைஷ்ணவா, சாக்தா அப்படிலாம் பார்த்து வருது, எப்படி வேணா வருது, யாருக்கு வேணா வருது, கர்ம வினையும் பணம். ஸோ அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னா இது அம்பாளே சொல்கிறா, இந்த நாமத்திரையை பிரயோகம் பண்ணால் எப்பேற்பட்ட வியாதியும் அவளை விட்டு போயிடும் அப்படிங்க. இந்த குருவாயூரப்பன் இதில் ஒன்று சொல்லுவா தெரியுமா, பெரிய ஒரு 4 லைன், அதெல்லாம் பின்னாடி வந்தது. இது திரிபுரா ரகசியம். அம்பாளே, லலிதாம்பாளே போட்ட இதில் அந்த அந்த அஸ்திர பிரயோகத்தில் இந்த நாமத்திரைய அஸ்திரம் ஒன்று போடுறா. அது வந்து அவன் பண்டாசுரனால் ஏவப்பட்ட பலவிதமான இந்த விஷயங்கள், இந்த சர்ப்பம் கர்ப்பம் இதெல்லாம் போடுறா இல்லையா, என்னென்னோ மற்றவாளை மயக்கி மதிமயங்கிற ஆரம்பம் பண்ணும்போது இவள் அதை போட்டு எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணிடுறான்னு சொல்லப்படுறது. ஆகையினால ஆற்றுல யாருக்குமே ரிலேஷன்ஸோ, ஃப்ரெண்ட்ஸோ, குழந்தைகளோ யாருக்கும் வரக்கூடாது. எந்த இதுவும் அப்படி வந்தால் ஹவு டு எஸ்கேப் பண்ண தட்னா இந்த நாமத்திரயத்தை சொல்லுங்க, நிறைய தடவை சொல்லுங்க, அழகாக சொல்லுங்க. அச்சுதாயனம் அனந்தாயன கோவிந்தம், அச்சுதாயனம் அனந்தாயன கோவிந்தம். அப்போ அந்த மணி உருட்டலாம். 3 அம்மாவளி சொன்ன பிறகு தான் ஒன்றுன்னு ஒரு கவுண்டிங். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டே சொல்லாரு. இந்த 1000கணக்கில் சொல்லலாம், 1008 நிறைய 10,000 கூட சொல்லுவாள். ஸோ அது மாதிரி சொன்ன எவ்வளோ நிறைய சொல்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த வியாதி குணமாகும் சொல்லியிருக்கு. இந்த நாமத்திரயத்தை எல்லோரும் பிரயோகம் பண்ணணும்னு சொல்லி இந்த திரிபுரா ரகசியத்தில் அது ஒன்றாவது ஃபேக்டராக வரப்போகுது பின்னாடி. இது தனியாக அவன் சொன்னதுனால காத்தால் ஃபோன் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்கும் கிருஷ்ணகுமாரோட பேச்சு. ஸோ அது கட்டாயம் போடுங்க சார், இப்போ எல்லோரும் இந்த கஷ்டப்படுறா ஜனங்கள்லாம் அப்படின்னா. ஸோ கிருஷ்ணகுமார் மூலமாக நானும் இது தெரிஞ்சுட்டேன். இந்த லக்ஷ்மிமாலாம் தெரியும் எனக்கு, பட் அதனுடைய எஃபர்ட் திருப்பி தான் படித்தேன் நான். அது என்ன போட்டிருக்கு, 10வது மந்திரம் வந்து என்ன போட்டிருக்கு, லக்ஷ்மிமாலால் அச்சுதாய நம அனந்தாய கோவிந்தாய மக நாமத்ரீ வித்யா மகாவியாதி சமனி துவாதசாந்தேன்னு போட்டிருக்கு 10வது. ஸோ இதை எல்லாரும் வந்து தெரிஞ்சவாளுக்கு சொல்லலாம், உடம்பு சரியில்லாதவா பிரயோகம் பண்ணலாம். இதை சொல்லி இந்த அம்பாளுடைய இதை நான் போட்ட படம் அது, இது புவனேஸ்வரியோட படம். இதையும் காமிச்சு, அம்மா நீங்கள் படங்களே போடுறதில்லைன்னா அதையும் ஃபுல்ஃபில் பண்ணி இதை இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்.